இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 62ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள். தாவீதினுடைய ஆலோசனை. கண்டிப்பா இந்த வார்த்தையை கேட்கிற உங்க வாழ்க்கையில ஐஸ்வர்யம் விருத்தியாகும். நீங்க கண்டிப்பா ஐஸ்வர்யவான்களா இருப்பீங்க. பாருங்க, இந்த தாவீதினுடைய வாழ்க்கையை நீங்க பைபிள்ல பார்த்தா அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தவன். அப்ப டே பை டே அவனுடைய பிளெஸிங்ஸ்ல நல்ல ப்ராக்ரஸ் இருந்துச்சு. ஒரு தனி மனுஷனா இருந்தவன் பெரிய ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரனா மாறணும். இன்னைக்கு தனியா இருக்கிற உங்களை, சாதாரணமா இருக்கிற உங்களை, அற்பமா எண்ணப்படுகிற உங்களை, துரத்தி விடப்படுகிற சூழ்நிலையில் இருக்கிற உங்களை, எல்லாத்தையும் பறிக்கணும்னு நினைச்சு சத்துரு உங்களை விரட்டிட்டு இருக்கிற சூழ்நிலையில கண்டிப்பா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க ஐஸ்வர்யவான்களா மாறுவீங்க. உங்க ஐஸ்வர்யம் விருத்தி ஆகும். ஆனா ஒரு நாள் அந்த ஐஸ்வர்யத்தின் மேல உங்க இருதயத்தை என்ன செய்யாதீங்க, வைக்காதீங்க. ஏன்னா இந்த தாவீது திறமையானவன், இந்த தாவீது நல்ல அனுபவம் உள்ளவன். இந்த தாவீது பாருங்க, இந்த ஐஸ்வர்யத்திற்கு என்ன காரணம் என்பதை அறிந்திருந்ததுனால அவன் என் திறமை, என் சாமர்த்தியம், என் முயற்சி, என் உழைப்பு இதெல்லாம் நான் அப்படின்னு சொல்லாம அவனுடைய அனுபவத்துல நீங்க பாருங்க, நான் கர்த்தரையே நம்பியிருக்கமோ, கர்த்தருடைய கிருபையையே நான் நம்பியிருக்கேன். இப்பவும் சொல்றேன் அந்த சங்கீதத்துல, நான் நம்புறதுலாம் அவரால் தான் வரும். நான் என்னெல்லாம் நம்பிட்டு இருக்கனோ, நான் என்னெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறேனோ அதனுடைய தீர்வெல்லாம் என் கையில இருக்கிற ஐஸ்வர்யத்தினால வராது. என் கையில இருக்கிற ஆசீர்வாதத்தினால அந்த ரிசல்ட் எனக்கு கிடைக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவன் கையில இப்போ ஏகப்பட்ட சோர்சஸ் இருக்கு. ஆண்டவருக்கு ஒரு சர்ச்சு கட்டணும்னு நினைக்க, ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன்னால சர்ச் என்ன செய்ய முடியாது, கட்ட முடியாது. ஏன்னா உன் கை ரத்தமா இருக்குப்பா. இப்ப பாருங்க, எல்லாமே இருக்கு, ஆனா அதுல அவனால செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ அவனுக்கு ஒரு உண்மை நல்லா புரிஞ்சுட்டு, எல்லாம் இருக்கிறதுங்கிறதுனால என்னால் எல்லாம் செய்ய முடிகிறது உண்மை இல்லை. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு காரியம் என்னன்னா, எல்லா சோர்ஸ் இருந்தாலும் நம்ம இருதய சோர்சஸ் மேலே வேண்டாம், கர்த்தர் மேலே இருக்கட்டும். ஆட்களுக்காக ஸ்தோத்திரம், செல்வாக்குக்காக ஸ்தோத்திரம், பணங்களுக்காக ஸ்தோத்திரம், திறமைகளுக்காக ஸ்தோத்திரம், ஞானத்திற்காக ஸ்தோத்திரம், நல்ல அனுபவங்களுக்காக ஸ்தோத்திரம், இருக்கிற எல்லா ஐஸ்வர்யங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆனா நம்முடைய இருதயம் அது மேல இல்லாம கர்த்தர் பேரிலேயே இருப்பதால், கர்த்தரையே நம்பி இருப்பதால் ஐஸ்வர்யத்தின் மேல ஒரு நாள் வச்சிடாதீங்க. கர்த்தர் மேல நீங்க வச்சீங்கன்னா நீங்க நம்பிட்டு இருக்கிறது அவரால் வரும். தேவனே, எங்க இருதயம் ஒரு நாள் ஐஸ்வர்யத்தின் மேல் சாய்ந்து விடாதபடிக்கு அதை நாங்கள் காத்து கொள்ள கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.